ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா குழி பணியாரம். நிறையா பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இனிப்பு பணியாரம், கார பணியாரம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு இன்றைக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பணியாரம் வந்து தேங்காய் சட்னி, நல்லா காரமாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இனிப்பு பணியாரத்தில் காரமாக தேங்காய் சட்னி தொட்டு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் இட்லி அரிசி, அப்புறம் 1 கப் வந்து பொங்கல் அரிசி இருக்கும்ல, வெண்பொங்கல் அரிசி அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3 hours to 4 hours வரைக்கும் ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால மிக்சியில் வந்து ஒரு பேட்சாக போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிப்பு பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு வந்த உடனே, அதாவது பணியாரத்துக்கு வந்து பதம்ன்றது அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த மாவில் ஊற்றிக்கோங்க. பாகு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா பணியாரம் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். திக்காக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இன்கேஸ் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா பாகை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா டக்குன்னு திக்காயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கரைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதுக்கு தேங்காய் பூ போட போகிறோம். இனிப்பு பணியாரத்துக்கு தேங்காய் பூ நிறையா போட்டு செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் பூவோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதை போட்டு நல்லா கரைச்சி இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கார பணியாரத்துக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை போட போகிறோம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து தேங்காய் பூ போட போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் பூ ரொம்ப போகணுன்னு அவசியம் இல்லை, பட் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் வந்து இது தனியாக, அதாவது அதுக்கு தனியான மாவு இதுக்கு தனியான மாவுன்னு பிரிச்சுக்கோங்க. ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். பணியாரக்கலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழிலையும் பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கோங்க. நான் ஒரே பேட்ச்லேயே வந்து இனிப்பு பணியாரம், கார பணியாரம் ரெண்டுமே ஊற்றிடுறேன். பாருங்கள், நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த மாவு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றது. நல்லா ஊற்றி ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பணியாரம் வெந்துருச்சான்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே சைடில் ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா திருப்பி போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு திரும்பி சூப்பராக குண்டுன்னு பணியாரம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பணியாரமே ட்ரை பண்ணுங்கள். மறுநாள் வரைக்கும் நீங்கள் வச்சு அந்த மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பணியாரம் சுட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். மாவை வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பணியாரத்துக்கு நீங்கள் எப்போ ஆட்டுறீங்களோ அப்போவே நீங்கள் பணியாரம் செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.